மறைந்திருக்கிற குணம். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய மதிப்பும் மரியாதையும் எதில் இருக்கிறது என்றால் அவனுடைய குணத்தில் தான் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இருந்தாலும் அத்தனை ஐஸ்வர்யவான்களும் மதிக்கப்படுவதில்லை. அவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கலாம், ஆனால் அநேக வேளைகளிலே வெற்றி வாகை சூடிய அநேக பணக்காரர்கள், அநேக வெற்றியாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வரும் குணத்தில் வருகிற சில கோளாறுகளினால் தங்களுடைய நற்பெயரை இழந்ததை நாம் அநேக உதாரணங்களிலே நாம் பார்க்கலாம். அநேக வெற்றி பெற்றவர்கள் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டும் சமுதாயத்தினரால் வெறுக்கப்படுகிறதற்கான காரணம் அவர்களிடத்தில் பணம் இல்லாத காரணம் அல்ல, அவர்களிடத்தில் மக்கள் பார்த்த குணம் இல்லாத காரணத்தினால். சில வேளைகளில் அவர்கள் சம்பாதித்த அத்தனையும் இழந்து போவதற்கு காரணமாயிருப்பது பெரிய காரியங்கள் அல்ல, அவர்களுடைய ஒரே ஒரு குணம் காரணமாக இருந்திருக்கிறதை நாம் அநேக காரியங்களிலே, விஷயங்களிலே, அநேக சூழ்நிலையில் நாம் பார்த்துருக்கிறோம். சில பேர்லாம் சொல்கிறத கேட்டிருக்கேன், அவர் எனக்கு பிரைஸ் லாட்டே சொல்லாமல் போனார், கை கொடுக்காமல் போயிட்டார், அவ்வளோ அவர் சரியே கிடையாது அந்த பாஸ்டர், அப்படிலாம் சொல்கிறது கேட்டிருக்கிறேன். சில பேர்லாம் நான் பார்க்குற பார்வையை வச்சு அவரும் ரொம்ப பெருமையாக பார்க்குறாரு, குணம் சரி கிடையாது. இப்போது நம்ம பார்க்குற விதங்களை வைத்து அநேக குணங்களை நாம் நம்ம தீர்மானிக்கலாம். இந்த குணத்திற்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோங்க, உண்மையா இல்லையா? என்னை எல்லாரும் நல்லவன் சொல்லணும், என்னை ஒரு நல்ல அபிப்பிராயம் என் மேலே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வெளிப்படையாய் தெரிகிற இந்த குணத்திற்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அநேக வேளைகளில் நமக்கு கோபம் வந்தால் கூட ஐயோ சர்ச்சா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும். கரெக்டாக சில பேருக்குலாம் திட்டுறதுக்கு வாய் வரைக்கும் வந்துடும். அந்த நேரத்தில் பார்த்து பாஸ்ட் பக்கத்தில் வந்திருப்பாரு, அதனால தப்பிச்சரா நீ அப்படின்ட்டு போயிருப்போம். நிறைய பேர் நம்முடைய சாந்த குணத்தையும் நம்முடைய மற்றவர்கள் நம்மை நல்லவர்கள் என்று அழைப்பதற்காக எத்தனையோ காரியங்களை நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுவோம். நமக்கு பிடிக்காதவங்க நமக்கு எதிராக அதாவது நம்ம சர்ச்சிலே தான் இருப்பாங்க சில விசுவாசிகள், ஆனால் அந்த விசுவாசி நம்மளுக்கு பிடிக்காது. ஆனால் வேற வழி இல்லாமல் திடீர்னு அவங்க எதிரில் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், பழக்க தோசத்தில் பிரைஸ்லான்றோம். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு போய் சொன்னோமே, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு நல்லவர்களை போல காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை நமக்கு இருக்கிறது. நம்ம ஏன் இப்படி நம்ம நல்லவர்களைப் போல அல்லது நாம் நம்முடைய குணத்தை ஒரு சாதுவான குணமாக இருக்கணும், நம்ம அன்புள்ளவர்களாக இருக்கணும், நம்ம ஏன் இதுக்கு ஆசைப்படுறோம்னு சொன்னால் ஒரே ஒரு காரணம் தான். ஏன்னா நம்ம மதிக்கிறதே, நம்மளை மனிதர்கள் மதிக்கிறதே எதற்காக? நம்ம குணத்துக்காக தான். அல்டிமேட்லி கடைசியாக நம்மளை எதுக்காக மதிக்கிறாங்க? நம்ம குணத்துக்காக. நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் இதில், எஸ்பெஷலாக ரோட்டில் போகும்போது கார் ஓட்டிட்டு போகிறேன்னு வைங்களேன், என்னை எத்தனையோ வாட்டி பின்னாடி இடிச்சிருக்காங்க காரை. அதாவது நான் தப்பே பண்ணியிருக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன், பின்னாடி திடீர்னு ஒரு பைக் காரை இடிப்பான், திடீர்னு அது நம்ம கார் தான் அவனுக்கு ரொம்ப மேக்னெட் மாதிரி இழுக்கும் பொழுது அப்படி டமால் அடிப்பான். நிறைய வாட்டி என் ஒய்ஃப் சொல்லிடுவோம், கீழே போய் இறங்கி கேளுங்க எம்மா ஆளை விடு. நான் கீழே போய் இறங்கி அவன் என்னை ஏதாவது திட்டி அந்த நேரத்தில் எனக்கு கோவம் நான் ஏதாவது அவனை திட்டி அந்த நேரத்தில் அவனை பிரைஸ் லாட் பாஸ்டர்னுவான், எனக்கு தேவையாயுது அன்னையோட முடிச்சிருவாங்க கதை. அன்னைக்கு பார்த்து அவனை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டாலும் முடிஞ்சது நம்ம கதை. இவ்வளோ நாள் காப்பாற்றுனதெல்லாம் வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பார்க்கிற குணம் போடல, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குணம் இருக்குது, ரெண்டு குணம். ஒரு குணம் என்னன்னா மனிதர்கள் பார்க்கிற குணம். ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுது, ஆண்டவர் எதில் பிரியப்படுகிறார்னா மனுஷன் பார்க்குற குணத்தை இல்லை, உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். அப்போது இந்த மறைந்திருக்கிற குணம் அநேக வாட்டி வெளியவே தெரியாது யாருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய வாட்டி நமக்கே தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தில் சில குணங்கள் இருக்குது, அது மறைஞ்சிருக்கு. அந்த மறைந்திருக்கிற குணம் நமக்கே தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. சில பேர் சொல்கிறது கேட்டிருக்கீங்களா, நல்லா தாங்க இருந்தான், திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. இந்த திடீர்னாவது பாருங்களேன், இதான் மறைந்திருக்கிற குணம். திடீர்னு வெளியே வரும் ஒரு நாள். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்மளாம் ரொம்ப அப்படியே பயங்கர நம்மளாம் கண்ட்ரோல்டு பீப்புள், நம்மளாம் அதான் திடீர்னு ஒரு நாள் வரும் பாருங்க, இந்த மறைந்திருக்கிற குணம். அது எவனா ஒருத்தன் நம்ம டென்ஷன் ஏற்றி திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணி இந்த மறைந்திருக்கிற குணம் வெளியே வந்துடும். ஒரு குணம் என்னன்னு சொன்னால், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குற குணம். என்னை மனிதர்கள் பார்க்கணும், மனிதர்கள் என்னை இப்படியாக என்னை அடையாளம் கொள்ளணும், என்னை ஒரு சாதுவானவனா ஒரு தாழ்மையானவனா இப்படி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குற ஒரு குணம் இருக்குது. ஆனால் இன்னொரு குணம் இருக்குது, நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். இது நாம் எதிர்பாராத நேரங்களில் சில வாட்டி வெளியே வந்துடுது. ஆனால் இது வெளியே வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அழிக்க முடியாத ஒரு பெரிய சுவடை சில வேலை விட்டுட்டு போயிடுது. அந்த ஒரே ஒரு வாட்டி தான். நம்ம நார்மலாக அப்படி கிடையாது, நம்ம ஜென்ரலாக பொதுவாக நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆளே கிடையாது. நம்ம பொதுவாக போய் சண்டை போடுற ஆளோ, நம்ம பொதுவாக போய் யாரையோ போயிட்டு பயங்கரமாக திட்டுற ஆளோ கிடையாது. ஆனால் திடீர்னு ஒரு வாட்டி இந்த உள்ளத்துலேருந்து மறைஞ்சிருக்கிற கூட டபால் வெளியே வருது பாருங்களேன். அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி ஆயிருதுன்னா, அது எல்லாரையுமே, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஜனங்கள் நம்ம மேலே வச்சிருந்த அபிப்பிராயத்தையே கெடுத்து போடுகிற அளவிற்கு இந்த சில வேளைகளில் மறைந்திருக்கிற குணங்கள் வெளியே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நாட்களாய் காப்பாற்றிய நற்பெயர், அநேக நாட்களாக வளர்த்த ஒரு நல்ல பெயர், ஒரு சாட்சி, நம்மை குறித்ததான ஒரு நல்ல பெயர், இது எல்லாமே ஒரே நிமிஷத்தில் இந்த மறைந்திருக்கிற குணம் வெளிப்படும் பொழுது முடிந்து போய்விடுகிறது. நம்ம இந்த குணத்தை சில வேளைகளில் செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சிடலாம், சில நொடிகளில் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒருவனுடைய மறைந்திருக்கிற குணம் ஒன்று இருக்கு பாருங்களேன், அதை கண்டுபிடிக்க பல வருஷம் ஆகும். அப்போது
குணம் நல்லதுதான், நம்ம குணத்தை கண்டிப்பா வளர்க்கணும். ஆனால் தேவன் மிகவும் அக்கறையாய் உள்ளது என்னன்னு சொன்னா, நம்முடைய மறைந்திருக்கிற குணம், இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. என்னுடைய சத்ரு ஜெயிக்கிறான்றதை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மறைந்திருக்கிற குணம் ஒன்று வெளியே வந்துருதுங்க. நம்ம நிறைய பேர் பாருங்க, நம்ம சத்ரு வளராத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது, நமக்கு பிடிக்காதவங்க அவங்க ஏழையா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ந்தவங்க கூட நமக்கு பிடிக்காதவன் வளர்றான்னு தெரிஞ்சிட்டா அந்த மறைஞ்சிருக்கிற குணம் வெளியே வந்துடுது. இந்த ஆமானுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மறைந்திருக்கிற குணம் வெளியே வந்துச்சு. we can all have the character of appreciation if someone wins. எல்லாரும் ஜெயிச்சா கூட நம்ம மற்றவர்கள் கைத்தட்டுற ஒரு நல்லவங்களா இருப்போம். நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் ஒருவேளை இப்படி இருக்கலாம், எனக்கு யார் ஜெயிச்சாலும் சந்தோஷங்க, எனக்கு இதை இப்போ இந்த நாங்களாம் யூத்தில் இருப்போம் பாருங்களேன், யூத் ஸ்டீன்ஸ் ஃபெலோஷிப்லாம் இருக்கும்போது பாய்ஸ் ஒரு 3 டீம் இருப்பாங்க, கேர்ள்ஸ் 3 டீம் இருப்பாங்க. இந்த பாய்ஸில் எந்த டீம் ஜெயிச்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, அந்த கேர்ள்ஸில் ஒரு டீம் ஜெயிச்சா முடிஞ்சு போச்சு. எனக்கு அதை மறைஞ்சிருக்கிற குணம் வெளியே வந்துடுது. எப்படா அதுங்க ஜெயிச்சுது. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நமக்கு பிடித்தவர்கள்லாம் ஜெயிக்கும் போது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அப்பா சூப்பர், நீ ஜெயிச்சான்னா நான் ஜெயிச்சான். அதே நம்ம பிடிக்காதவன் ஜெயிச்சா முடிஞ்சது கதை. எனக்கு மறைஞ்சிருக்கிற ஒரு குணம் இருக்குது, எனக்கு பிடிக்காதவன் ஜெயிக்கும் போது, என் எதிரி ஜெயிக்கும் போது, என் சத்ரு ஜெயிக்கும் போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன், அந்த மறைஞ்சிருக்கிற குணம் வெளியே வருதா? அது வெளியே வரும்பொழுது ஒரு பகையோட வருதா, பழி வாங்குகிற எண்ணத்தோடு வருகிறதா, இல்லை என்ன அது சோர்வுக்குள்ளாக்குதா? நார்மலாக இருந்த நான் அதை பற்றி பெரிய விஷயமாவே எடுக்காத நான், ஆனால் என் எதிரி ஜெயிக்கிறத பார்த்து எனக்கு தூக்கம் வராமல் போயிருதா? இதெல்லாம் என்ன தெரியுமா? மறைந்திருக்கிற குணம். இது நார்மலாக இருக்காது, பொதுவாக நமக்கு அப்படிப்பட்ட ஆளுங்களே கிடையாது. ஆனால் சில வேளையில் திடீர்னு இந்த மறைந்திருக்கிற குணம் வெளியே வருது. எப்போ தெரியுமா? என் சத்ரு, எனக்கு பிடிக்காதவர்கள் ஜெயிக்கும் பொழுது. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இந்த மறைந்திருக்கிற குணம் வெளியே வருகிற முதலாவது இடம் என்ன தெரியுமா? நம்ம எதிரிகள் ஜெயிக்கும் பொழுது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுது, நீ உன் எதிரி விழும்பொழுது சந்தோஷப்படாதப்பா. நம்ம இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறோம், நம்ம எதிரி விழும்பொழுது நான் எதுவுமே நினைக்கல எனக்கு ஒன்று. ஆனால் அநேக வேளையில் நம்ம எதிரி ஜெயிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு கசப்பு, ஒரு தேவையில்லாத ஒரு வைராக்கியம். நம்ம ஆஃபீஸில் நம்மளுக்கு பிடிக்காதவன் மேலே போகிறானா, நம்ம ஆஃபீஸில் நம்மளுக்கு பிடிக்காத ப்ரொமோஷன் வாங்குறானா, நம்ம இருதயத்தில் ஒரு கசப்பு வருதா, நம்ம இருதயத்தில் ஒரு வேதனை வருதா? நீங்கள் அந்த குணத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் அந்த குணத்தை பார்க்குறாரு. நீங்கள் பொதுவாக இருக்கீங்க பாருங்கள், சாந்தமாக இருக்கிறீங்களே, ரொம்ப அன்பாக இருக்கீங்க, அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் உன்னுடைய எதிரி ஜெயிக்கும் பொழுது உங்கள் இருதயம் வலிக்குதா? அப்போனா அந்த மறைந்திருக்கிற குணத்தை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும். பொதுவாக நான் சொல்கிறேன் பாருங்க, பொதுவாக நம்ம குணத்தை குறித்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் சில வேளைகளில் இந்த மறைந்திருக்கிற குணம் வெளிப்படுது. எப்போ வெளிப்படுது தெரியுமா? எனக்கு விருப்பம் இல்லாதவன் பெரிய ஆளாகிறான், என் சத்ரு பெரிய ஆளாகிறான். அந்த நேரத்தில் என்னுடைய மறைந்திருக்கிற குணத்தை நான் ரொம்ப கவனமாக நான் பாதுகாக்கணும். ஆண்டவரே, நான் இதுக்கு விழுந்துடக்கூடாதுப்பா, நான் என் சமாதானத்தை இழந்துடக்கூடாதுப்பா, நான் சாத்தானுக்கு இடத்த கொடுத்துடக்கூடாதுப்பா. ஏன்னா இந்த மறைந்திருக்கிற குணம் கர்த்தருடைய பார்வையில் வெளியேற பெற்றது. நம்ம கவனமாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நான் சந்திச்சிருக்கிறேன், தங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறலை அப்படின்னு உடனே அவங்களுடைய வாழ்க்கையினுடைய குணங்கள் எப்படி மாறுகிறது என்பதை அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க எதிர்பார்த்ததை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, சந்தோஷமாக வாங்கிட்டே இருப்பான். ஆனால் அவன் எதிர்பார்க்கிறத நீங்கள் நிறுத்தி பாருங்கள், அவனுடைய உண்மையான குணத்தை நீங்கள் பார்ப்பீங்க. சிம்பிளுங்க, சிம்பிள். நீங்கள் இந்த ரோட்டில் இந்த நம்மக்கிட்ட இந்த சில வேளைகளில் இந்த உதவி கேட்பாங்கல்ல, இந்த உதவி கேட்குறவங்க பாருங்களேன், கேட்கும் போது எப்படி தெரியுமா கேட்பான்? ரொம்ப அன்பாக கேட்பான். ஐயா பஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சியா, காசு கொடுங்கய்யா, நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுங்க, அப்படியே வாழ்த்திட்டு போவான். அதே அது முடியாது போன்னு சொல்லுங்கள். சில பேரில் திட்டிட்டு போயிருவான் தெரியுமா, கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. ஏன்? எதிர்பார்த்தது கிடைக்கல. நீங்கள் சில வாட்டில் சில பேரில் அந்த 1 ரூபாலாம் போட்டுங்க, மூஞ்சில் அடிச்சுட்டு போவான். ஏன்டா என்ன பார்த்தா நீ வா, நீ எனக்கு 1 ரூபா போடுற, நீயும் பிச்சைக்காரனா வா என் கூடன்னு விட்டா. ஏன் தெரியுமா? அவனுக்கு எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு வைங்களேன், உள்ள இருக்க குணம் வெளியே வருங்க. வெளியில் ஒரு குணம் காட்டுறான் பாருங்க, அப்படியே பாவமா அப்பாவி மாதிரி. இது வெளியில் இருக்கிற குணம். ஆனால் நீங்கள் கொடுக்காட்டி மறைஞ்சிருக்கிற குணத்தை பார்த்துடலாம், அது வரும் வெளியில். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது என் குணம் எப்படிங்க இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கான், வெளியேற பெற்றிருக்கு. அப்போ நம்ம ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், நம்ம பொதுவாக நம்மளுக்கு எல்லாமே ஆண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் பாருங்களேன். அப்போ ஒரு நம்மளுக்கு ரொம்ப நன்றி உள்ள குணம், ஆண்டவரே நான் ரொம்ப நன்றி உள்ளவன்ப்பா, எதுக்கு ஆண்டு கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் என் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது ஒரு குணம் வருங்க வெளியில், அந்த குணத்தை ஆண்டு பார்க்குறாரு.